கண்மணி அம்மா தான் பணம் கொடுத்து அவங்கள கொலை பண்ண சொன்னாங்க. எப்படிங்க அவனை விட்டீங்க? அவன் தப்பிச்சு போறதுக்கு முன்னாடி அவனை யாரு அனுப்புனாங்கன்னு சொல்லிட்டு தான் போனான். ஆனா என்னாலதான் அவன் சொன்னதை நம்ப முடியல. அவனை அனுப்புனது வேற யாரும் இல்ல, கண்மணி தான். மேடம், நான் கொலை பண்ணாததால அவங்க என்னை வேலையை விட்டு போக சொல்லிட்டாங்க மேடம். இப்போ கூட போலீஸ் என்னை தேடிக்கிட்டு இருக்காங்க மேடம். அவங்க கையில கிடைச்சா என்னை அடிச்சே கொண்டுருவாங்க மேடம். எனக்கு குடும்பம் குட்டிலாம் இருக்கு மேடம். நான் வேணும்னா அப்ரூவரா மாறிடுறேன். எங்க வந்து கேட்டாலும் நான் உண்மையை சொல்றேன். ஆனா நீங்க என்னை காப்பாத்துங்க மேடம். நீ சொல்றது உண்மையா? சத்தியமா சொல்றேன் மேடம், நான் சொல்றது உண்மை. மேடம், நான் சொல்றது உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா இன்னொரு விஷயம் சொல்றேன். இப்போ கூட உங்க அம்மாவை கல்யாணத்துக்காக கூட்டிட்டு போல, கடத்துறதுக்காக தான் கூட்டிட்டு போயிருக்காங்க. வேணும்னா போன் பண்ணி பாருங்க மேடம். என்ன ரிங் ஆகுது, எடுக்கலையே? எடுக்க மாட்டாங்க மேடம், ஏன்னா அப்படியே டிராவலிங்ல இருக்கு. பாத்தீங்களா மேடம், எடுக்க மாட்டாங்க மேடம். நீங்க தெரிஞ்சதான் அவங்க போனை இருக்காங்க மேடம். அவங்களால பேச முடியாட்டியும் அம்மாட்ட கொடுக்கலாம்ல. இன்ஸ்பெக்டர், நான் உமா பேசுறேன். எங்க அம்மா எங்க? எங்கடி எங்க அம்மா? நாங்க வரும்போது இன்ஸ்பெக்டர் கிட்ட சொன்னதுதான். வேணா மறுபடியும் உன்கிட்டயே சொல்றேன். நாங்க கார்ல வரும்போது ஒரு வயசானவரு அவர் பொண்ணுக்கு பிரசவ வலின்னு சொல்லி ஹாஸ்பிடல் வரைக்கும் லிஃப்ட் கேட்டாரு. நாங்களும் ஏத்திக்கிட்டோம். அப்புறம் ஹாஸ்பிடல் வந்துருச்சு, இறங்கணும், நிப்பாட்டுங்கன்னு சொன்னாங்க. நிறுத்தின உடனே அந்த பொண்ணும் அந்த ஆளும் மயக்க மருந்து துணிய எங்க முகத்துல வச்சு அழுத்திட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு எங்களுக்கு தெரியல. கண்ணு முழிச்சு பார்த்தா அம்மாவை காணோம். சபாஷ், சூப்பரா கதை சொல்ற. இல்லம்மா, கண்மணி அம்மா சொல்றது உண்மைதான். அந்த ஆம்பளையும் பொம்பளையும் உன்னை கேட்டாங்களா? அடிச்சு பல்லுகளை உடைச்சிருவேன். என்ன ரெண்டு பேரும் சேர்ந்து நாடகம் ஆடுறீங்களா? ஐயோ உமா, ப்ளீஸ் என்ன நம்பு. நீ சொல்ற கதையை நம்புறதுக்கு நாங்க ஒண்ணு குழந்தை இல்ல. மரியாதையா சொல்லிடு, எங்க அம்மாவை எங்க வச்சிருக்க? என்ன பதில் சொல்லி தப்பிக்கலான்னு யோசிக்காத. உன் யோகியதை என்னன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. என்ன பாக்குற? அன்னைக்கு எங்க கொலை பண்றதுக்காக நீ ஒருத்தனை அனுப்புனியே, அவன் இப்ப எங்க கஸ்டடியில இருக்கான். அப்ரூவரா மாறி எல்லா உண்மையும் சொல்லிட்டான். மரியாதையா சொல்ல போறியா இல்ல
சார், உமா என்ன சொல்றானே எனக்கு புரியல. அந்த மாதிரி ஆட்கள்லாம் எனக்கு தெரியாது சார். நீங்க ஒண்ணும் சொல்ல வேண்டாமா, எல்லா உண்மையும் அவன் சொல்லிட்டான். உமா, உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. நீ என்னடி எனக்கு புரிய வைக்கிறது? உனக்கு நான் யாருன்னு புரிய வைக்கிறேன். இன்ஸ்பெக்டர், எஃப்ஐஆர் போட்டு உள்ள வைங்க. நான் ஏசிய பார்த்து பேசிட்டு வரேன். அம்மா, அம்மா, யோ, தயவு செஞ்சு அவங்கள விட்டுருங்கம்மா. உங்களை கையெடுத்து கும்பிடுறேம்மா. அம்மா, அவங்கள நம்புங்கம்மா. அவங்க அப்படிப்பட்டவங்க இல்லம்மா. ஏமா அப்படி ஓரமா பாரு.